இன்னைக்கு ஈது மைதானத்துக்கு போய் தொழுதால்தான் பெருநாள் கூடும் என்ற செய்தியை சிலர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் ஏன் ஈதுகாவுக்கு கூப்பிட்டு போனாங்க, பெண்களை கூப்பிட்டு போனாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு போனாங்க? என்ன காரணம் தெரியுமா? சஹாபி, அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபியை சொல்லுகின்றார்கள், பரக்கத்தி தஅவத்தின் நபி, நபியினுடைய துஆவுடைய பரக்கத். பெருநாள் நாள்ல நபி துஆ கேட்பாங்களே, அந்த துஆவில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. நபியுடைய துஆவுக்கு நிகர் உலகில் யாருடைய துஆங்க இருக்கிறது? அதற்காக பெண்கள் எல்லாம் போனாங்க ஈதுகாவுக்கு. வெறும் அங்க போய் தொழுக வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டும் போகவில்லை. வாய்ப்பு இருந்தால் ஈதுகாவில் போய் தொழுது கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் பள்ளிவாசல்லாம் கூட்டிட்டு ஈதுகால போய் தான் தொழுக வேண்டும் என்ற ஒரு தவறான வதந்திகள் இன்று பரப்பப்படுகிறது. அதுவெல்லாம் சுன்னத். ஈதுகாவில் ஒரு காலம் இருந்துச்சு, அது இஸ்லாமிய ஆட்சிகள், இஸ்லாமிய நாடுகள், யூதர்கள், நசாராக்கள் வாழ்ந்த பூமி. அவர்களுக்கு மத்தியில் பயத்தை போடுவதற்காக ரோட்ட நபி நடந்து எல்லாரையும் நடந்துட்டு தக்பீர் சொல்லிட்டு போனாங்க ஈதுகாவுக்கு என்று சொன்னால், இன்று பள்ளிவாசல்கள் விசாலமாக இருக்கிறது, மஸ்ஜித்கள் தொழுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறது. நபியுடைய காலத்தில் பெண்கள் போய் அவங்க பின்னாடி தொழுதாங்கன்னு சொன்னா அதற்கு நபி அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். எந்த பெண்களும், சஹாபி வந்தாங்க, யார சொல்லலாம், என் வீட்டில் நீங்க பெண்களை கூட்டு வாண்டிங்க, முகத்தை மூடுகின்ற ஜில்பாபு கிடையாது, என்ன செய்வதுன்னு சொல்லும் போது, இருந்தா கூட்டுவா, இல்லைன்னா வீட்டுல வைனாங்க பெருமானார். ஹதீஸில் போய் பாருங்கள், மல்லம் யகுல்லஹா ஜில்பாபுன், யாருக்கு முகத்தை மறைக்கக்கூடிய அந்த மேல் அங்கி போட்டு வரதுக்கு வாய்ப்பின்றி அவர்கள் வர வேண்டாம். தல்பிஸ் உக்தஹா ஜில்பாபுன், முடிஞ்சா கூட்டுவா, துணி போட்டு, இல்லைன்னா வீட்டுல உட்கார வேண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஈதுகாவுக்கு வருகின்ற முறைகளே தெரியவில்லை. எல்லாம் லிப்டிக் போட்டு நல்ல பூலாம் வச்சு அலங்கரிச்சு ஈதுகாவுக்கு வந்து தொழுகின்றார்கள் என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கும் ஈதுகாவுக்கும் பெண்களை தொழ அழைக்கின்றவர்கள் அந்த சட்டத்துடன் அழையுங்கள் என்ற ஒரு கோரிக்கையும் நான் இங்கே வைக்க ஆசைப்படுகிறேன். நபியுடைய காலத்தில் நடந்துச்சுன்னு சொல்கின்றவர்கள் எப்படி நடந்துச்சு என்பதையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே